அப்படி ஆகட்டும். நீ இப்ப உள்ள போகி விடு. கேளுங்க மகாஜனே. அதே சமயத்தில் வெள்ளிக்கறி கைலகரி ஆளக்கூடிய ஒன்னாட வந்து உமா பாரு சக்தி அழைக்க உமா பால் வந்த சக்தி சபைக்கு தருவார். ஐயோ மத்தோலக்காரரே நான் சொல்லணும் அருமை அருமை கட்டினா அந்த மாதிரி கொண்டாடி கல்யாணம் பண்ணும். சரி நான் எச்சி பருக்கு அந்த மேல இருந்தா வருது கட்டினா சரி இந்த மாதிரி கொண்டாடி கல்யாணம் பண்ணும். இல்லைன்னா வாழை
போட்டு சாகணும். ஆமா ஆமா அதான் ஒடிச்சிட்டு விடுவோம். தமாஷி பண்ற காமெடி பண்ணுங்க. வெள்ளிக்கிட்ட சரி நல்ல அருமையா ஆ பெருமையா ஆ கண்டாவளை நிக்க சொன்னா படுத்துக்கணும். தூக்கம் வந்தா அவளே படுத்துக்குவா. எங்க சோழ காட்டுலயா அது எந்த எல்லாம் பார்க்க மாட்டா. அப்படி படிக்கணும். நான் படிக்கிற மாதிரி. கொஞ்சம் அருமையா பெருமையா. சரி என் பேர உன் பேர் அப்படியே எடுக்கிறனா சின்ன ரேஷன் கார்டு இருந்தா அப்படியே மேல தூக்குற. சின்ன படுத்தாக்க மேலையா இல்ல அப்படியே மேல எடுத்து பேர எடுத்துக்கிட்டு 2500 பணம் நீ வாங்கலாம்னு பாக்குற. நான் வாங்கல. அப்படியே மேல தூக்குற மாதிரி ஒண்ணு அப்படியே எடுத்து சொல்லு. எடுத்து சொல்றேன் பாரு. ஓய் பிள்ளைன்னா அப்படிக்கணும். அப்படித்தான் இருப்போம். சொல்லிவிட்டியா? சொல்லிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் சொல்லு. ஐயோ சொல்லிட்டியா? சொல்லிட்டு இருக்கிறேன்னா சீக்கிரம் சொல்றா. அட இருந்தா சொல்றேன். ஐயோ அண்ணா சொல்லிவிட்டியா? இல்லண்ணா சீக்கிரம் சொல்றா. குண்டு இந்த ஊரான ஊருக்குள்ள சரி தலத்தலனு தக்காளி பழமாட்டோம். செவச்சவனு செம்பால பழமாட்டோம். பலவலனு வாழ தண்டாட்டோம். மட்டும் உள்ள பூரான புது கீழே ஒரு ஐயோ அம்மா ஐயோ அப்படி இல்ல. நான் யாருக்கிட்டதான் போய் பீச்சிட்டோம். தவக்கால கதை கேட்டாரு. மூலையில உட்காந்து பீச்சு தெரிஞ்சு அவரு இந்த நிலைமையில இல்லையா போயா. ஐயோ அண்ணா அப்படி இல்ல. சரிமா கிட்ட பேசுறதுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் இருக்காரா? உங்ககிட்ட பேசுறதுக்கு நல்லா சூப்பர் சூப்பரான ஆளு. சில்றையா என்ன சொல்ற? அட சூப்பர் சூப்பரான ஆளு. நல்லா பைட்டான ஆளு. அருமையான ஆள் இருக்காருமா. ஆமா நம்ம எலமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்க போய் பஸ் விட்டு இறங்குனீங்கன்னாச்சுங்க ஒரே ரூம்பா கட்டி விட்டுருப்பாரு. பில்டிங்கா கட்டி விட்டுருக்காரு. அவரை போய் பாக்கணும்னா எவ்வளவு செலவாகுங்கிற பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி விட்டுருக்காருன்னு சொல்றேன். ஆமா அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரரா தான் இருப்பாரு. ஆமாமா பணக்காரரை பாக்குறதுக்கு எப்படி ஒரு 10,000 5,000 செலவாகுமா? அட இன்னும் கம்மி. ஒரு 1000 500. அட இன்னும் கீழவா? 150. அட இன்னும் கீழவா? எவ்வளவுடா? 5 ரூபா இருந்தா போதும். 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா வச்சுக்கா ஒரு கையில பக்கெட்டு ஒரு கையில விளக்கமாறு நல்லா அடிச்சு விட்டு கழுவி விட்டு வந்துருவாரு. போய் கக்கூஸ் கலருங்கட்டியா பேசுறது நவீன கழிப்பிடம். அதை எடுத்துட்டு இப்ப கவிஸ் கழிப்பிடம் வச்சிருக்கிறோம். நான் நல்லா எடுத்து சொல்லிட்டு கக்கூச்சி கழுவுறோம் மத்தாளக்கார பாத்ரூம் கழுவுறோம்னா ரெண்டும் ஒண்ணுதானா? என்ன அவர் நல்லா பேசுவாரா? நல்லா பேசுவாருமா. பார்க்கிறதுக்கு அழகா இருப்பாரு. சமிதி என்ன பண்றீங்க உட்கார்ந்துட்டு? அது என்னமா நாயம் பேசிட்டு இருக்காரு. சொந்தம் நல்லா பேசுவாருமா. ஓய் அவர் நல்லா பேசுவாரா? நல்லா பேசுவாருமா. குணமெல்லாம் எப்படி? அட குணம் எப்படின்னு கேக்குற? நாய் கடிச்சா கூட தொப்புள் சத்தமா சொல்லுடா பீத்த கூதி. அட நாய் கடிச்சா கூட தொப்புள் சுத்தி 16 ஊசி போட்டு காப்பாத்தி போடலாம். அந்த தேவடியா விட்டு பையன் கடிச்சானா வச்சுக்க தூக்குறதா எரிக்கிறதா தான் இருக்கும். யார் அவன்? ஆமா காலையில அண்ணா சம்பளம் கொடுக்கறப்ப அண்ணா இப்ப அது அப்பப்ப வருமாயா? சரி வேணாம். ஓய் நல்லா சூப்பரான ஆளுமா. அப்படியா? ஆமா சொன்ன உடனே சரி அண்ணா இங்க பாரு. சரி உன்னை நம்பிதான் நான் போறேன். என்ன நம்பாயா? உனக்கு பின்ன அழகுது வம்பாயா? அண்ணா ஓய் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னை கூப்பிடுறேன். ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே என்ன கூப்பிடு. பிரச்சனை காரணம் என்கிட்ட போ. போயிட்டு வரேன் அண்ணா. சரி போயிட்டு வரேன். எத்தனை லாரி பஸ் வருது? அட நிறைய வருது. எத்தனை வேகத்தன வருது? அட 20க்கு மேல இருக்கும். வண்டியில தான வந்த? ஆமா. ஏன் உளுந்து சாவ மாட்டேங்கற? நானும் உளுந்த சாவு தான் வரல. இந்த காளைய மேல சட்டிமா. சரி வந்துட்டான்டா. மறுபடியுமா? அத்த தெரியல கோடை போட்டு கம்த்துங்க. சனி ஞாயிறு லீவ் விட்டாங்க. நாளைக்கு லீவு. பள்ளிக்கூடம் சேத்தனவங்களா சேத்தலையா தெரியல. போய் பாக்குறேன். போய் பாருங்க. கேளுங்க மகாஜனங்களே. இந்த பொம்பளை மேல இடிச்சினா இடிக்கல. நான் இப்ப நிக்கிறேன். ஆமா அவதான் வந்து தொழுகணும் மோதரா. தப்பு யார் மேல? அவ மேல. ஆமா முகத்திலே முடிக்க மாட்டேன். கூட்டுட்டேன் இங்க வா. ஏமா என்னமாச்சு? ஓய் உன்னை நம்பி தான போனேன். ஆமாமா உன்னை நம்பி தான போனேன். வாடாங்க டேய். ஏன்டா பேசுங்க? ஏமா என்னமாச்சு? நம்பி தான போனேன். ஆமா உன்னை நம்பி போனதுக்கு சரி அவ என்னடா பண்ணி என்ன பண்ணா? வாடாங்க என்னமா பண்ணா? ஓய் ஒரே படம் போட்டு தள்ளி
ஏடா டேய் ஏடா கட்டிட்டு நீ ஆளுக்கார இவனே மோகனே ஏடா கூப்பியா செட்டுக்கே வர மாட்டியா ஏனானா ஏ வராம என்ன அப்படியே உள்ள போயிட்ட அது உள்ள போன தண்ணி குடிக்க போனேன் பரவண்ட போ சந்தோஷம் உள்ள போ என்ன பச்சரிச்சு காசு இல்லையா என்னடி என்னடா ஏய், ஏய் நாகம். ஏய் ஏய், என்னடி பாரு ஆ. என்னாட்ட பத்திரி பொம்பளைங்க எல்லாம் ஆ. இதோ ஒரு ஒத்தி அடிப்பாத நல்லா கேளுங்க ஐயா நீங்க எல்லாம் நல்லா கேட்கணும் சரியா என்னாட்ட பத்திரி பொம்பளைங்க எல்லாம் அங்க பாரு கொலை தொண்ணூறு தூங்குற அப்படி என்னாட்ட பத்திரி பொம்பளைங்க எல்லாம் குடிந்து தலை நிம்மதாம தான் நடந்து போவோம் நான் நடந்திருந்தா போயிருக்கலாம் ஜங்கிரி ஏண்டா ஜங்கிரி அல்லாதடி போற என்கிட்ட பேசிட்டு என்னாட்ட பத்திரி பொம்பளைங்க எல்லாம் குடிந்து தலை நிம்மதாம தான் நடந்து போவோம் ஆ. நாமளும் நீதாண்டா பார்த்து பத்திரமா போகணும் நிமித்திட்டு போறா பாரு அவளை நினைப்பலாம் குமிச்சுக்கிட்டு இங்கதான் போய் பை பாத்திட்டு போவே பத்திரி பொம்பளைங்க எல்லா பக்கம் அப்படிதான் போவோம் லாரிக்கார விட்டு நிறைய விட்டு போயிருவான் நிமித்திட்டு போறனா கூடி போய் சேர ஆமா. மாட்டேன் நிமித்திட்டு போறா பாரு அவளை நினைப்பலாம் நாத்தாம் பத்திரி குமிச்சுக்கிட்டு பக்க பக்கிட்டு போறா பாரு பெருவரில் பாத்துக்கிட்டு அவத்தான் 107 மாப்பிள்ள போ மிச்சம் 3 நீ வப்ப ஐயோ அண்ணா நாம ரெண்டு பேரும் கொத்து போயிடலாம் 2 மணி நேரம் கோத்துக்கிட்டு ஐயா போலாம் எதுக்கு ஒத்து போலாம் அப்படி இல்ல மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல ஏறலாம் மனசு ஒண்ணு சேர்ந்தா செம்போ கடியில போகலாம் எதுக்கு ஆயுத மாத்த வர்றப்பதானே கோயில மாத்தனா அது கோயில மாத்தணும் கோயிலோட பையன் மாத்தம் நான் மாத்திக்கிட்டு சரி அண்ணா தங்கச்சி அப்படி இருந்தாலும் தங்கச்சி கூப்பிடாத எனக்கு பிடிக்கல சரிடி முண்டை என்னடா அப்படி கூப்பிடுற என்னாட்ட பத்திரி இந்த ஊர் உலகத்துல எவளையுமே பார்த்திருக்க முடியாது மதுரையில கண்ணகிக்கு பத்தினின்னு ஒரு சிலை வச்சாங்கன்னா எனக்கு இந்த ஊர்ல வைக்கணும் வைப்பாங்க எங்க போக வைப்பாங்க அங்க உள்ள இருக்கிறது யாருங்கிற அந்த கோயிலுக்குள்ள யாருங்கிற நான் தான் என்னை பார்த்து அந்த சிலையே செஞ்சாங்க ஏன் நீ என்ன கல்ச்சரி ஆகி போயிட்டே அப்படி ஒரு பத்தினி நீங்க பரவாயில்ல தானே அப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போயிடலாம் சரிமா என் நாட்டு அழகான பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா இந்நேரம் உனக்கு ஒண்ணு வந்திருக்கு என் நாட்டு அழகு ஒண்ணு நீ தள்ளி உட்காரு அந்த பாப்பா தள்ளி போடு விட மாட்டேங்கிற சத்தமா என் நாட்டு அழகான பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா இந்நேரம் உனக்கு ஒண்ணு வந்திருக்கணுமே என்ன நோக்காடா ஐயோ அப்படி இல்ல பாடல் அழகான ஒரு சினிமா பாடல் ஓய் எடுத்து விடு காட்டில விளையாடுறது கம்புதான் காட்டில விளையாடுறது கம்புதான் மூட்டி சாத்தாம் கொண்டதா இவன் சீலையா தூக்கணும் இந்த பாட்டு படிச்சா ஐயோ அண்ணா இப்ப பாடின பாரு இந்த பாட்டு இது நம்ப என்னம்படா அடே தம்பி செட்டு நான் வர ஒரு தை மாதத்துல கூடு கட்டுற அளவுக்கு நான் கொண்டாந்து எத்தனை ஏக்கரை உனக்கெல்லாம் காட்டு பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அண்ணா போலீஸ் கேஸ் இருந்தா கூட கூட்டிட்டு போயிருவான் நீ கேளு நீ எல்லாம் வேத்த போட்டா 2000 2500 1500 கேக்குறேன் ஆமா போது ஒரு பிஸ்கெட்டுக்கு ஆசைப்பட்டு வந்துருக்கேன் அப்படி இருந்தாலும் சீரான சிங்கார பொன்மேடிகள் இந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன அறிவியல் நாடகம் சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சக்தி பெரிதா இல்லை கங்கை பெரிதா இல்லை என்றால் பண்டகாசுரன் பராசக்தி சண்டை என சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வந்தபடியால் என்னுடைய பெயர் என்ன என்னுடைய விருத்தாந்திரம் என்ன நான் யார் என்று தெரிந்தால் தாயே உன் பாதம் சருணவனே என் பாதத்தை வந்து தஞ்சமடைவாய் அப்படியே சொல்லமா யார் தெரியுமா
பெருதா கங்கை பெருதா என்று என்றால் காளியம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தில் நீங்க பாத்தீங்களே, நீங்க யாருங்களோட பேர் என்ன? யார் தெரியுமா? பர்வதராஜன் பெற்ற பரமசிவனு கேட்ட மஞ்சள் முகத்தலகி மாயவனுக்கு தங்கை, குங்கும நிறத்தலகி கோபாலன் தங்கை. என்னுடைய பெயரோ சக்தி உமையவள் பார்வதி. உமா பார்வதி சக்தி.